பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை நம்புகிற நம்மளுக்கு நிச்சயமாக நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். உலகத்துல நிறைய காரியங்கள், நம் சூழ்நிலைகள், நம் குடும்பத்துல காணப்பட்டாலும் ஆண்டவருடைய தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் நிச்சயமாக கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு நன்மை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் மீறி போக முடியாது, நம்ம கடந்து போக முடியாது, நம்ம வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய காரியங்கள் வந்த போது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் இடத்துல ஜெபம் செய்த போது நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவில நம்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கிற பெரிதான ஒரு காரியத்தை, உலகத்துல வருகிற காரியங்கள், குடும்பத்துல வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மேன்மைகள், ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வசனப்படியாக சொல்லுகிறது யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும் இயேசுவை மறந்துடாதீங்க. நீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தர வேண்டிய நேரங்களை, அவருக்கு தர வேண்டிய மகிமையும், அவரை புகழ வேண்டிய சூழ்நிலைகள் நேரங்களையும் நீங்கள் தவிர்த்து உலகத்தின் பின்னாடி போயிடாதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து அவர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். உலகம் தருகிற மேன்மை காட்டிலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சமாதானம் நம்மளுக்கு போதும். கர்த்தர் நம்மளுக்கு சமாதானம் போதும். இயேசு நம்மளுக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். தேவன் தருகிற வீட்டுல எப்பொழுதும் சமாதானம் உண்டு. ஆண்டவர் வருகிற குடும்பத்துல பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு ஆபத்துகள் நம்ம எதிர்பார்க்காம நம்மளுடைய குடும்பத்துல வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீரோடு சுமைகள், பாரங்கள் வரலாம். ஆனா கர்த்தரை நம்புகிற நம்மளுக்கு ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க தேவனை நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இதோப்பா யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நல்ல தேவனா இருக்கிறபடியா அவர்களை ஆண்டவர் சமாதானத்தினாலும், தேவ பலத்தினாலும், தேவனுடைய அன்பினாலும் கூடிய மகிமை அவர்களை பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகாயமாய் இருந்து எங்கள் பாதைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு முன்பாய் வெளிச்சமாய் இருக்கும்படி இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.